எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மாநிலத்திலுமே இந்தியாவில் இந்த கட்ட பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து இருக்க மாட்டிருக்கு. நான் நினைச்சேன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பஞ்சாயத்துகள் வரமுறைகள்லாம் இருக்கு கிராமங்கள்ல அப்படின்னு. ஆனா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலுமே சின்ன சின்ன கிராமங்கள்ல இந்த பஞ்சாயத்து வரமுறைகள் இருக்குங்கிறது இந்த நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ராஜஸ்தான்ல வந்து பெண்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன், கேமரா ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு ஒரு பஞ்சாயத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோவில் போகலாம். அதாவது நான் நினைச்சேன் இந்த பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, கிராமங்களில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்து மூலியமா கூட்டி தீர்க்கிறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதை உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா எல்லா மாநிலத்திலையுமே சின்ன சின்ன கிராமங்களில், குக்கிராமங்கள்லையும் சரி, அங்கெல்லாமே பெரிய மனுஷனை வச்சு பஞ்சாயத்து நடக்குதுங்கிறது எனக்கு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இப்போ நடந்த சம்பவம் பெரிய ஒரு புரர்வை ஏற்படுத்தியிருக்கு. பெண்ணுங்கள் யாருமே மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன், கேமரா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 15 கிராம தலைவர்களும் சேர்ந்து ஒண்ணா ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் வந்து இது நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே வந்து சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமுதாயம், அதாவது ஒரு ஜாதி, ஒரு கமிட்டி. ராஜஸ்தான்ல வந்து சௌத்ரிங்கிறது ஒரு ஜாதி பேரு. சௌத்ரி அப்படிங்கிற ஒரு சமூகத்துல இருந்து சுந்தர் மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு பஞ்சாயத்து வரமுறைகள். அந்த பஞ்சாயத்து பேரு சுந்தர் மாதம்பட்டி. இந்த பஞ்சாயத்துல 15 சின்ன சின்ன குக்கிராமங்கள்ல வந்து கூடி பேசி இந்த ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அதாவது பெண்கள் வந்து எப்போதுமே ஆண்ட்ராய்டு ஃபோனு, மொபைல் ஃபோனு, இந்த கேமரா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒழுக்கமின்மை, ஒழுக்கமா இருக்கணும். அதாவது உங்களை பார்த்து வீட்டில் வளர்ற பிள்ளைய கெட்டு போகக்கூடாது. அதனால தான் இந்த பஞ்சாயத்துல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெண் உரிமைக்கான அத்துமீறல் அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஃபோன் எல்லாருமே யூஸ் பண்றோம், ஜென்ஸும் யூஸ் பண்றோம், லேடிஸும் யூஸ் பண்றாங்க. வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த அவளோட குழந்தைங்க அம்மா பார்த்து கெட்டு போகும், குழந்தைங்க படிப்பு கெட்டு போகும், கண்ணு கெட்டு போகும், ஒரு குழந்தைங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகாது, மொபைலில் அடிக்ட் ஆகுங்கிறதுக்காக பெண்களுக்கு மட்டும் இந்த கட்டுப்பாடு வச்சிருக்காங்க இந்த 15 சின்ன கிராமத்துல. இது வந்து பெரிய ஒரு வைரலா பேசப்படுது. என்னடா திடீர்னு பெண்களுக்கு மட்டும், ஆம்பளைங்க பார்த்தா கெட்டு போகாதா என்ன? அவங்களுக்கு தாட் என்ன, ஆம்பளைங்கலாம் வெளியில வேலைக்கு போயிட்டு நைட் தான் வர்றாங்க. இல்ல வெளில எங்கேயும் ஸ்டே பண்ணிட்டு 1 மாசம், 1 மாசம் கழிச்சு தான் வர்றாங்க. ரொம்ப வெளியில இருக்காங்க. ரொம்ப பேர் சர்வீஸ் பண்றாங்க. அதனால அதிகமா வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுன்னா குழந்தைங்க படிப்பு கெட்டு போயிரும். கண்ணியத்தன்மை இல்லாம போயிரும். கண்ணியமா இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லி இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எங்கேயும் நடக்காத புதுசாவும் இருக்கு. இந்த பெண்களுக்கு மட்டும் இந்த இந்த விதி விதிச்சது. இந்த மொபைல் ஃபோன் முற்றிலுமாவே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் இல்லாம, நீங்க பக்கத்து வீட்டுக்கு ஃபங்ஷனுக்கு போறீங்க, இல்ல உங்க வீட்ல ஃபங்ஷனு, இல்ல கல்யாணத்துக்கு போறீங்க, இல்ல அப்படின்னா கோயில் திருவிழாவுக்கு போறீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன எடுத்துட்டு நீங்க போய் செல்ஃபி எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த எந்த வேலையும் வச்சுக்கூடாதாம்மா. அப்படி பண்ணீங்க அப்படின்னா பண்ணக்கூடாது. பண்ணீங்கங்கிறது ஆப்ஷனே இல்ல. பண்ணக்கூடாது. இது 15 கிராமங்களும் பஞ்சாயத்து தலைவரும் சேர்ந்து ஒரே கமிட்டியா வச்சு எல்லாரும் மனப்பூர்வமா ஒத்துருக்காங்க. இது வந்து பெண்ண வந்து அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணத்துல பண்ணல. குழந்தைகள் நல்லா வளரணும், கண்ணியமா இருக்கணுங்கிற தாட்ல தான் இது பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக நாங்க முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பெரிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதை பார்த்து நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? என்ன ஒன்று கைங்க கேளுங்க. இதுக்கு வந்து பெண்கள் போராட்டம், பெண் உரிமை அப்படின்னு சொல்லி பல ஒரு தனித்தனியான ஒரு கூட்டமைப்புகள் இருக்குல்ல. பெண் விடுதலை போராட்டம், பெண் வந்து அடிமையிலேருந்து வெளியே கொண்டு வரோங்கிற பல பெண் உரிமை காப்புரிமை போராட்டம், அந்த மாதிரி ஒரு குழுக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இது வந்து ஒத்து வராது. இது என்ன எங்களுக்கு மட்டும், ஒரு பெண்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு சாதகம் பண்ற ஒரு பார்ட்டி எல்லாமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. திருப்பி அந்த கமிட்டியை கூப்பிட்டு பேசுனதுக்கு இது வந்து பெண்களை அடிமைப்படுத்துற எண்ணங்களை பண்ணவே இல்லை. இது வந்து எந்த உள்நோக்கமே கிடையாது. பெண்கள் வீட்டில் இருக்காங்க, குழந்தைங்களும் இருக்காங்க. பெண்கள் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா குழந்தைங்களும் அந்த ஃபோனை வாங்கி பார்க்க ஆரம்பிக்குங்க. குழந்தைங்க படிப்பு கெட்டு போயிடும். குழந்தைங்க நலனை கருதி தான், கண்ணியமா இருக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த நடைமுறைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து தரப்புன்னு சொல்றாங்க. இதுல என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு மட்டும், படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம கண்ணியமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி படிக்கிற குழந்தைங்க, பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் லிமிட்டான டைம் தான். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. படிக்கிறீங்களா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் யூஸ் பண்ணலாம். பட்டன் ஃபோன் இருக்குல்ல, பழைய காலத்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணலாம். இப்போல்லாம் பட்டன் ஃபோன் யார்ட்ட இருக்கு? எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி தான் மாறிட்டு இருக்கோம். எல்லார் ஃபோன்லையுமே கேமராக்கள் இருக்கு. ஆனா, அந்த மெயினா ஆண்ட்ராய்டு ஃபோன் மட்டும் தான் ஃபோக்கஸ். என்னன்னு கேட்டா அப்படின்னா,
என்ன சொல்றது, சமுதாய சீரழிவு, தேவையில்லாத ஒரு பிக்சர்ஸ் படத்தை பார்க்கறது, கண்ணு கெட்டு போறது, தேவையில்லாத ஒரு சீர்கெட்ட ஒரு பழக்கங்கள் வந்துருங்கிற பயத்தினால இந்த சௌத்ரிங்கிற ஒரு சமுதாய மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. 15 கிராமம் ஒன்று சேர்ந்து தான் எடுத்திருக்காங்க. அவங்க தனியா இல்ல. அந்த 15 கிராமத்துல இருக்க சௌத்ரி அப்படிங்கிற ஒரு சாதியோட அமைப்பு தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கு. இது போராட்டம் இன்னும் பெருசா அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெருசா இன்னும் போகும். ஏன்னா இதை அடிமைப்படுத்துற மனநிலை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பெண்கள் வீட்டில் இருக்கனால குழந்தைகளை பாதிக்குங்கிற காரணத்தினால தான் இவங்க இந்த மாதிரி சட்டம் போட்டிருக்கோம், பஞ்சாயத்துல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்றாங்க. பெண்ணும் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டா 1 மணி நேரம், 2 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு. மத்தபடி நீங்க வந்து நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்ட்ராய்டு ஃபோனு, கேமரா ஃபோனு யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான்ல இது ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் கூட நினைச்சேன், இந்த பஞ்சாயத்துங்கிறது வந்து தமிழகத்துல மட்டும் சின்ன சின்ன கிராமங்கள்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு. கடைசியில பார்த்தா எல்லா மாநிலத்திலுமே இந்த ஒரு பஞ்சாயத்து கட்டுப்பாடுகள் இருக்கு போல. நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, முதல்ல பஞ்சாயத்து நடந்துச்சு அப்படின்னா, யார் பக்கம் என்னங்கிறத நியாயமா பேசி முடிச்சு வைப்பாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாது. போலீஸ் உள்ள அந்த கிராமங்கள் உள்ள வர மாட்டாங்க. இவங்களே பேசி முடிச்சிருவாங்க. இப்ப அதெல்லாம் தாண்டி பஞ்சாயத்துங்கிறதே கிடையாம போச்சு. எல்லா பக்கமும் பஞ்சாயத்து இல்ல. நீங்க என்ன பேசுறது? நான் ஸ்டேஷன்ல பார்த்துக்கிறேன், கோர்ட்ல பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி டெவலப் ஆகி போச்சு. இந்த பாருங்க, இந்த ராஜஸ்தான்ல இந்த சமுதாய மக்கள் மட்டும் இன்னும் அந்த காலத்து இதை கடைப்பிடிக்கிறாங்க. ராஜஸ்தான் நம்ம நினைக்கிறோம் வறட்சியான மாநிலம் அப்படின்னு. ராஜஸ்தான் பெரிய ஒரு நல்ல மாநிலம். பெரிய மாநிலம் கூட. நல்ல ஒரு செழிப்பான மாநிலம் கூட. எல்லார்ட்டயுமே அதிகமான ஒரு அதிகமா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமா கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதிகமா கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க. இந்த நியூஸு பெரிய சமூக வலைத்தளத்துல விவாதிக்கிற மாரி அரசியல் களத்திலே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அவங்க இப்படி பண்றாங்களே, ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு. இது விவாதிக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு நியூஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.